சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கம். இன்று காலை 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான அறிவிப்புகளை வெளியிட்டார். அவருக்கு முதற்க நீங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு துறை சம்பந்தமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன். தலைவர் அவர்களே, பொதுவாகவே நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏக்கர் நிலம் இல்லை 2 ஏக்கர் நிலம் இருந்தால் அதுக்காக அந்த பங்காளி சண்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க. நல்லா சண்டை போட்டுக்குவாங்க. கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போவாங்க. ஏன்னா அது எங்கள் பாட்டன் சொத்து, எங்கள் அப்பா வாழ்ந்த வீடு, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய சண்டையை போடுவாங்க. பங்காளி சண்டை போடுவாங்க. அண்ணன் தம்பிங்களாக இருக்கட்டும், சித்தப்பா பிள்ளை, பெரியப்பா பிள்ளை எல்லாம் போடுவாங்க. எதுக்கு? அவர்களுடைய ஒரு பரம்பரை சொத்துன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கண் எதிர்க்கையே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து நம்ம கைவிட்டு போயிட்டு இருக்குது. அது எதுனா அது நீர்வளம் தான். நீர்வளம் தான் நம்ம கையை விட்டு போயிட்டே இருக்குது. எத்தனையோ ஏரி, குளங்கள், ஆறுகள் எல்லாம் காணாமல் போயிருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம ஃபைட் பண்ணணும். அந்த இயற்கை கொடுத்த அந்த வரத்தை நம்ம தக்க வச்சுக்கணும். அதுதான் மிகப்பெரிய சொத்து. நம்மளுடைய தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் சொத்து என்பதால் நீர்வளம் தான் அது மிகப்பெரிய சொத்து. அதை நாம் விட்டு செல்ல வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் மாமழை போற்றுதும் தான் சொன்னாங்க. அதுதான் சாமி நமக்கு. ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும்னா என்ன அர்த்தம்? சாமி நமக்கு, நம்ம இயற்கை வளம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. குறிப்பாக ஆர்டிசியன் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா தண்ணூத்து, நிலத்து கீழே இருக்கிற தண்ணூத்து தானாக சுரக்குமா, அவ்வளோ தண்ணி இருக்குமா. அது உலகத்திலே 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியன் பேசின், கிரேட் ஆஸ்திரேலியன் பேசினில் இருக்குது. இன்னொன்று நம்ம ஊர் நெய்வேலியில் இருக்கிறது. நெய்வேலியில் இருக்கிறது உலகத்திலேயே மொத்தமாக 2 அதிசயம், அதில் ஒரு அதிசயம் நெய்வேலியில் இருக்குது, அந்த தண்ணூத்து. ஆனால் இன்னைக்கு கிடையாது. ஏனென்றால் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மூலம் அத்தனை தண்ணியும் பெரிய ராட்சத குழாய் மூலம் உறிஞ்சி வெளில தள்ளிட்டாங்க. 10 வருஷத்தில் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நெய்வேலி தண்ணூத்து கிடையாது. அதே போல் இன்னொரு அதிசயம் பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், சதுப்பு நிலம். இந்தியாவிலே எந்த ஊர்லேயும் சிட்டியில் சதுப்பு நிலம் கிடையாது. கல்கட்டாவில் கொஞ்சம் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் சென்னையில் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் 15,000 ஏக்கர். எங்கே தெரியுமா ஆரம்பிக்குதுங்க? அடையார் தியோசாபிக்கல் சொசைட்டி, வேளச்சேரி, இந்திரா நகர், காந்தி நகர், பெருங்குடி, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர், இதிலெல்லாம் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருந்தது. இந்த சதுப்பு நிலம் இருந்ததுன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த ஸ்பாஞ்சு மாதிரி அந்த தண்ணி அது பிடிச்சி வச்சுக்கும். 2 பக்கம் அது ரெண்டு விதமாக நமக்கு உபயோகப்படும். ட்ரைனேஜ், எவ்வளோ தண்ணி பெஞ்சாலும் வெள்ளக்காடு ஆகாது. மெல்லமாக அது மொத்தமாக ஸ்பாஞ்சு மாதிரி இழுத்துட்டு மிச்சத்தை கடலுக்கு அனுப்போம். அதே போல் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் நமக்கு கொடுக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட மிச்சம் இருக்கக்கூடிய 2,500 ஏக்கரில் அது பெலிகன்ஸு, ஆஸ்திரேலியன் பெலிகன்ஸு, ஃப்ளமிங்கோ போன்ற பறவைகளை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ரோஸ் கலரில் பறந்துட்டுருக்கோம். இதெல்லாம் இங்கே பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு அதிசயம். அடுத்த அதிசயம்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அது கூவமாறு தான். சென்னையில் ஓடும் கூவமாறு, அது மிகப்பெரிய அதிசயம். 72 கிலோமீட்டர் அந்த ஆறு ஓடுது. திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற கூவம் என்ற ஊரில் தான் அது வருது. அங்கே அந்த தண்ணியை இன்னும் குடிக்கிறாங்க. கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்கிறாங்க, விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் எப்போ அது சென்னை கிட்ட வருதோ, ஆவடி அம்பத்தூரில் வரும்பொழுது ரசாயன கழிவு, நம்மளுடைய சாக்கடை கழிவு, திடக்கழிவு, இதெல்லாம் கலந்து தான் கூவாறு சென்னையில் மிகப்பெரிய ஒரு சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. அது துர்நாற்றம் வீசுகுது. கூவமாறுக்கு கிளீனப் சிஸ்டம் கொடுத்துருக்கிறீங்க. கிளீனப்புக்கு நீங்கள் ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. கிளீனப் பண்ணால் கூட பத்தாது. அந்த
முதல்ல கொட்டுறாங்க பாருங்க அந்த குப்பையை தடுத்து நிறுத்தின அப்புறம் தான் க்ளீன் அப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு முறையாக க்ளீன் அப் பண்ணாலும் இந்த ரசாயன கழிவும் இந்த திடக்கழிவும் இந்த சாக்கடையில் திருப்பி கலக்கும் போது மறுபடியும் அந்த ஆறு குப்பையாயிடும். அதனால அது ஒரு சஜஷனாக தான் சொல்கிறோம். இதே மாதிரி தான் தர்மபுரியில் ஒரு ஆறு இருக்குது, சனத்குமார் நதின்னு. அந்த பார்த்தீங்கன்னா சென்டரில் ஓடும். வத்தல் மலையில் பெய்கிற மழையை சனத்குமார் நதியில் வந்து கலந்து அதுக்கப்புறம் தென்பெண்ணை ஆற்றில் போய் அது கலக்குது. கிட்டத்தட்ட 33 வார்டு, நகராட்சியில் இருக்கிற வார்டில் இருக்கிற அத்தனை சாக்கடையும் அந்த சனத்குமார் நதியெல்லாம் கலக்கப்படுது. என்னதான் அதில் ஒரு காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சுருக்காங்க, அது பாதி வார்டுக்கு தான் உபயோகப்படுது. மிச்ச பாதி வார்டில் எல்லா சாக்கடையும் அதில் போய் கலக்குது. இது மாதிரி நகராட்சிக்கு வந்து நல்ல நீரில் வந்து எல்லா ஊர்லேயும் இது நடக்குது. நம்ம தர்மபுரி, சென்னை மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் நடக்குது. நல்ல தண்ணீரில் சாக்கடை கழிவு கலப்பது சட்டப்படி குற்றம். ஆனால் எல்லா நகராட்சியில் அது நடந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆறு இருக்குது, இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா நம்ம ஊரில் எத்தனை ஆறுகள் இருந்தாலும் தாமிரபரணி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே உருவாகிற ஆறு. வேறு எந்த ஆறுமே எல்லா வெளியிலேருந்து தான் நமக்கு வருது. இந்த தாமிரபரணி ஆறில் டன்னாக குப்பை, நொய்யல் ஆறுலேயும் டன்னாக குப்பைகள் இருக்கிறது. இப்போ கூட 59 கோடி ரூபாய் தாமிரபரணி ஆறுக்கு ஒரு ஏதோ ஃபண்டு வந்திருக்குன்னாங்க. அதை கிளீனப் பண்ண போகிறான்னு சொன்னாங்க. கிளீனப் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, நடைமேடை அமைக்கப்படும், இல்லைனா வாக்கிங் ட்ராக் அமைக்கப்படும், நிழற்குடை அமைக்கப்படும். நீங்கள் கிளீனப் பண்ணாமல் தாமிரபரணி ஆறை சுத்தம் பண்ணாமல் அது சாக்கடையாக இருக்கும்போது அந்த இடத்துல யார் நடப்பாங்க? கொசு தொல்லை இருக்கும், துர்நாற்றம் வீசும். நடைமேடையும் அந்த நிழற்குடை கீழே எந்த மக்களும் வந்து உட்கார மாட்டாங்க. அதனால் அந்த முதல்ல அதை வந்து நம்ம சரிப்படுத்தணும். அதே போல் தாமிரபரணி ஆறுக்கு கிளீனப்புக்காக ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அது உண்மையாக இருந்தால் முதல்ல அதை நம்ம செய்யணும். அந்த ஆறை நாம் காப்பாற்ற வேண்டும். நொய்யல் ஆறு போன்ற எத்தனையோ அந்த திட்டங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு இதை போலவே இன்னும் ஒரு அதிசயம் என்னன்னா, நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா தாங்கல், கரணை, பாக்கம்னு சொல்லுவோம். சென்னையில் தாங்கல், கரணை, பாக்கம்னு எந்த ஊர் பேரெல்லாம் முடியுதோ அது எல்லாமே வாட்டர் ஹோல்டிங் பாடிஸ். இப்போ வேடந்தாங்கல், அதே போல் தான் இங்கே ஐயப்பந்தாங்கல், ஏன்னா அது வாட்டர் ஹோல்டிங் பாடி. அதே போல் பள்ளிக்கரணை, அது வந்து வாட்டர் ஹோல்டிங் பாடி. மார்ஷ்லாண்ட், சதுப்பிடிலம், பீர்க்கங்கரணை எல்லாமே தண்ணி பிடிக்கக்கூடிய பகுதிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கம், நுங்கம்பாக்கமாக இருக்கட்டும், காரப்பாக்கமாக இருக்கட்டும், விருகம்பாக்கமாக இருக்கட்டும், தண்ணீர் பிடிப்பு பகுதிகள். நுங்கம்பாக்கத்தில் மிகப்பெரிய ஒரு லேக் இருந்தது, ஹார்ஷூ லேக், பெரிய ஏரினே அது பேர் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சேத்பட்டு, சைதாப்பேட்டை வழியெல்லாம் இருந்தது, இன்றைக்கி கிடையாது. ஏன்னா எல்லா ஏரியிலையும் அரசு கட்டடங்கள், வள்ளுவர் கோட்டமே ஏரியில் தான் இருக்குது, நேரு ஸ்டேடியம் ஏரியில் தான் இருக்குது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில் தான் இருக்குது, டி நகர், திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட், நுங்கம்பாக்கம் இன்னைக்கு வரைக்கும் அது லேக் ஏரியான்னு தான் எல்லா நீதிமன்ற வளாகங்களாக இருக்கட்டும், கலெக்டரேட்டாக இருக்கட்டும், எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏரி மேலே தான் இருக்குது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டினாங்க, அதுவும் ஏரி மேலே இருக்குது. அப்போது நம்ம எப்படி அந்த ஏரிகளை பாதுகாக்கணும்? முன்னாடி விஷயம் தெரியல, அப்போ நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு பற்றி தெரியாத போது அந்த ஏரிகளெல்லாம் ஆக்கிரமித்து வீடெல்லாம் கட்டிட்டாங்க. இனிமேல் அதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அதை பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது. ஈரானில் ராம்சார்னு ஒரு நகரம், அந்த ராம்சார் நகரத்தில் 1971ஆம் ஆண்டு ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்னு கூட்டம் போட்டு அதில் ஒரு 100 நிலைகளை லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 100 நீர்நிலைகளில் 20 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவில் 100 நீர்நிலைகள், அதில் 20 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 1 பள்ளிக்கரணை. அதனால் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இந்த வெட்லேண்ட்ஸ் ஆக்டு, தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் ஆணையம் இருக்கிறது. 7 வருஷம் 8 மாதம் 24 நாட்கள் ஆணையம் ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரே ஒரு ஏரியோ, குளத்தையோ, குட்டையோ, கண்மாயோ, கழிவேலி, கழிமுகம், சதுப்பு நிலை எதையுமே லிஸ்ட் பண்ணல தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸு ஆணையம். அதுக்கு எல்லா பெரிய துறை, அந்த துறையில் ஒரே ஒரு ஏரியா கூட லிஸ்ட் பண்ணலாம். 5 ஏக்கருக்கு மேலே எந்த ஒரு நீர்நிலை இருந்தாலும் அதை ஜிஐ மேப்பிங் பண்ணணும், ஜிஐஎஸ் மேப்பிங், டிஜிட்டல் மேப்பிங் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். நான் வந்து உங்களை வந்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்களே நான் வந்து இருக்கரம் கூப்பி கேட்டுக்கிறது என்னெல்லாம், முதல்ல அதை லிஸ்ட் பண்ணுங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் சொன்ன மாதிரி அத்தனை முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படும். அது இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் அதை வந்து மேப்பிங், அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில்
அமைச்சர்கிட்ட மாண்பு அமைச்சர்கிட்ட சொல்லி அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.